மக்களே, இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பலகாரம் நம்ம விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன், பயத்தம்பு சிறுபருப்பு 1/4 டம்ளர், ஏலக்காய் வாசனைக்கு, வெல்லம் தேவையான அளவு வெல்லம், ஆனால் 1 கப்பு. உங்களுக்கு ஸ்வீட் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் போட்டுக்கோங்க. அரை முடி தேங்காய், உப்பு தேவைக்கேற்றது. என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தாச்சு. இப்போ அது என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை லேசாக சிறுபருப்பை வறுத்து முடிச்சாச்சு. அடுத்தது அரிசியையும் லேசாக வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் அதை ஒரு இதில் கிணத்து போட்டு வறுத்த 2 பொருளையும் இப்போ நம்ம கழுவி ஊற வச்சாச்சு. ஊறினதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். மாவை வறுத்தாச்சு. அதை ஊற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த மாவை அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சி வச்சதுக்கப்புறம் வானல் வச்சாச்சு. அதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 4 கிளாஸ் வச்சுருந்தேன், கொதிச்சிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச கலவையை ஊற்றி கலக்கிக்கலாம். அரிசியும் பருப்பும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை கிளறி தேங்காய், ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம். சரிங்களா? சிறுபருப்பும் ஓரளவுக்கு பாதி குக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவும் வெல்லமும் இதுவும் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் துருவி போட்டாச்சு. ஏலக்காவும் இதிலே போட்டுடுறோம். ஏலக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் கொழுக்கட்டை இதில் நம்ம ஒரு 1.5 கரண்டி ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை கலரிடலாம். இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை பதத்துக்கு. அப்படி உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு அப்படின்றவங்க, நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிட்டிங்க அப்படின்னா அரிசி மாவை கொஞ்சம் கலந்து அதுக்கப்புறம் அதை நீங்கள் வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் தான் கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி பானையில் வைக்க போகிறோம். இட்லி பானை வச்சாச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது இட்லி பானையில். இப்போ கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுருக்கோம். இதை அடுப்பில் வச்சு இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். கொழுக்கட்டையை ரெடி பண்ணி இட்லி பானையில் வச்சு அவிச்சாச்சு. அவிச்சதுக்கப்புறம் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.